Hi friends, welcome to Riya'z creation. இன்றைக்கு நாங்கள் பொட்டேட்டோ வெஜ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்ப்போம். 1.5 டேபிள் ஸ்பூன் ஹைனி பெப்பரும், 1 டேபிள் ஸ்பூன் இத்தாலியன் சீசனிங்கும், சால்ட் உங்களுக்கு தேவையான அளவு, அதோட பெரிய 4 உருளைக்கிழங்கும், ஒரு பெரிய சிவப்பு வெங்காயமும், ஒரு பெரிய பச்சை மிளகாயும், கையளவு கொத்தமல்லி இலையும், மற்றது கார்னிஷுக்கு தேவையான 2 டேபிள் ஸ்பூன் ராஞ்ச் சோஸும், 1.5 டேபிள் ஸ்பூன் ஸ்ரீரச்சா சோஸ். உங்களுக்கு ஸ்ரீரச்சா சோஸ் சில்லி சோஸ் கூட தேவையென்றால் நீங்கள் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக பாவிக்கலாம். மற்றது பொரிக்கிறதுக்கு 500 மில்லிலிட்டர் எண்ணெய் நீங்கள் எடுக்கலாம். முதல்ல நாங்கள் அந்த பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன சைஸில் வெட்டி வைப்போம். அதோட அந்த பச்சை மிளகாயும் கொத்தமல்லி எல்லாத்தையும் சின்ன சின்னதாக வெட்டி வைப்போம். இது நாங்கள் கடைசியாக உருளைக்கிழங்கு அதாவது பொட்டேட்டோ வச்சு நாங்கள் பொரித்து எடுத்த பிறகு மேலே கார்னிஷுக்கு போடுறதுக்கு இதை நாங்கள் முதல்ல செய்கிறோம். எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்க நல்ல வடிவாக கழுவி எடுத்த பிறகு நான் இதை போல் வடிவாக பெருசாக கட் பண்ணி வச்சுருங்கோ. திக்காக கட் பண்ணுங்கோ. அப்போ தான் சரியான பதத்துக்கு பொட்டேட்டோ வெஜ் வரும். இந்த பொட்டேட்டோ வெஜ் உள்ளுக்கு கொஞ்சம் அவிஞ்ச மாதிரியும் வெளியில் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரியும் இருந்தால் தான் சரியான இதுக்கு வரும். வெட்டின பிறகு எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் போடுங்கோ. போட்ட பிறகு அதுக்கு தேவையான அளவு உப்பும் இத்தாலியன் சீசனிங்கும் ஹைனி பெப்பரையும் எடுத்து மேரினேட் பண்ணி 20 நிமிஷம் ரூம் டெம்பரேச்சரில் வையுங்கோ. ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்க நாங்கள் மைக்ரோவேவில் 9 நிமிஷம் வைக்கிறோம். இது ஏன் வைக்கிறோம்ட்டு அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கு உள்ளுக்கு அவிஞ்ச பதத்துக்கு வரும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை நீங்கள் வச்சுட்டு எண்ணெயை போட்டு கொதிக்க விடுங்க. கொதித்த பிறகு அவிஞ்ச உருளைக்கிழங்கு எடுத்து அதுக்குள்ளே போட்டு பொரிய விடுங்க. அகலும் க்ரன்ச்சியாக பொரிக்காதீங்க. ஒரு 80% 95% அளவான ஒரு க்ரன்ச்சியாக நீங்கள் பொரித்து இதே எடுங்கோ. இது பொரித்து வர்றதுக்கு 7 தொடங்கி ஒரு 10 நிமிஷம் ஆகும். எண்ணெய் பேர் கொண்டு இடக்கிடங்களை திருப்பி போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. அகலம் கிண்டாதீங்க. அந்த உருளைக்கிழங்குல ஷேப்பு உடைஞ்சு போடும். கன நேரம் ஆனொலியில் பொரியாதீங்க. ஏனென்று சொல்லி சொன்னால் அது டூ ஹார்டாக வந்துடும். பாருங்கள், உருளைக்கிழங்கு சரியான பதத்துக்கு பொரிஞ்சு வந்துட்டுது. இந்த நேரம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி போட்டு புரிம்பான ஒரு பிளேட்டில் நீங்கள் இந்த உருளைக்கிழங்கை போடுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வச்சிருக்கிற அந்த சோஸை கொண்டு நாங்கள் கார்னிஷ் பண்ணலாம். முதல்ல நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற ஸ்ரீரச்சா சில்லி சோஸை போடுறோம். பிறகு ராஞ்ச் சோஸை அதுக்கு மேலே போட்டு எட்டி வச்சிருக்கிற சில்லி, வெங்காயம், கொரியண்டர் எல்லாத்தையும் மேலே தூவி போடுறேன். எனக்கு கூடுதலாக சில்லி சோஸ் விருப்பம். உங்களுக்கு உரைப்பு குறைய வேணுமென்று சொல்லி சொன்னால் நீங்கள் அதன்படி பாவிக்கலாம். இங்கே பார்த்தீங்களேன்னு சொல்லிச்சுன்னா சுவையான மொறுமொறுப்பான பொட்டேட்டோ வெஜ் வீட்டிலேருந்து எப்படி ஈஸியாக செய்யலாமென்று நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை ட்ராப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.